மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம துளசி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கனவுல நம்ம முத்து வராங்க. துளசி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு துளசி, உனக்கும் சின்ன தம்பிக்கும் இப்போ கல்யாணம் நடந்துருச்சு. சின்ன தம்பி உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அந்த தாலியை நீ எக்காரணத்துக்கு ஒன்றும் கழட்டவே கூடாது. சின்ன தம்பியும் நீயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. என் ஆசையை நிறைவேற்றிவா துளசி, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீயும் சின்ன தம்பியும் ஒன்று சேர்ந்து வாழ்வேங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து கேட்கவும், இதை கேட்ட துளசி இருந்துட்டு, கண்டிப்பாக என்னால் முடியாது, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாரு துளசி, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும், அப்போ தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லவும், இல்லை நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து தூக்கத்திலேருந்து எழுந்திரிச்சிடுறாங்க. என்ன அவர் வந்து சின்ன தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் கேட்குறாரே, ஐயோ கடவுளே, அது மட்டும் நடக்கவே கூடாது. சின்ன தம்பியை என் புருஷனா நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. இப்படியெல்லாம் என்னால் வாழவும் முடியாது. என் முத்து மட்டும்தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம சின்ன தம்பி எங்கள் துளசி கிட்ட வந்து, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சின்னம்மா மறந்துட்டீங்களா, உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டி இருக்கிற விஷயம் அபிராமி அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக என்னை கொன்னே போட்டுருவாங்க. அவங்களுக்கு நான் துரோகம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்த்தது கிடையாது. ப்ளீஸ் சின்னம்மா, நீங்கள் அந்த தாலியை கழட்டி என் கையில் கொடுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன சின்னம்மா ஏன் யோசிக்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த தாலியை என்கிட்ட கழட்டி கொடுத்துருங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே நம்ம துளசி, அது வந்து சின்ன தம்பி, நான் ஒரு வேளை இந்த தாலியை கழட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் சின்ன தம்பி, என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுனீங்க, ஆனால் இந்த விஷயம் தற்காலிகமாக நடந்தது தானே, இந்த தாலியை கழட்டணுமா கழட்டக்கூடாதான்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியல. இது விஷயமா நான் அத்தைக்கிட்ட போய் பேசணும்னு நினச்சேன், ஆனால் பவானி என் கழுத்தில் தாலி கட்டணும்னு தான் நினச்சா அவனை சுட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அத்தை கிளம்புனாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க அப்படிங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிய வந்தது அப்படின்னா உங்களை கொன்று போட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தப்பு பண்ணாதவர் சின்ன தம்பி, நீங்கள் பாவம், அதனால தான் நான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து அழுகுறாங்க. என்ன சின்னம்மா நீங்கள் எதுக்காக அழுகுறீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சின்னம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தாலியை கழட்டி கொடுங்க, நான் கோவில் உண்டையில் எடுத்துகிட்டு போய் போட்டுடுறேன், எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது சின்னம்மா, அப்படியே எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல சின்னம்மா, ஏன்னா எப்போவுமே நான் என் அபிராமி அம்மாவை ஏமாற்றவே மாட்டேன், அவங்களுக்கு எப்போவுமே நான் நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டேன், இதுவே எனக்கு உள்ளுக்குள்ளே போய்ட்டு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அபிராமி அம்மாவை பார்க்குறப்பெல்லாம் என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கு, உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் செஞ்சேன், இருந்தாலும் அது தப்பு தானே, இப்போ வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான், தெரியாமவே போயிடட்டும், நீங்கள் அந்த தாலியை கழட்டி கொடுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம அபிராமி துளசின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. இங்கே நம்ம துளசி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. சின்ன தம்பி, அத்தை வராங்க, நீ இங்கே எதுவும் பேசாதீங்க, இந்த கல்யாண விஷயம் கூட நீங்கள் யாருக்கும் எதுவுமே சொல்லக்கூடாது, ப்ளீஸ் சின்ன தம்பி, இது பற்றின விஷயமா நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அபிராமி வந்ததுமே, என்ன துளசி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, வா துளசி, ஊர் ஆளுங்க எல்லாருமே உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம துளசியுமே, சரிங்க அத்தை இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இப்போ ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து துளசிக்கு மரியாதை செலுத்துறாங்க. வீரபாண்டி ஊருக்கு போயிட்டு இது அபிராமி நாச்சியார் அம்மாவுக்கு நீங்கள் மருந்து கொண்டு வந்திருக்கீங்க, அது எவ்வளோ பெரிய வீர செயல் தெரியுமா, கண்டிப்பாக அந்த ஊருக்கு நம்ம ஊர் ஆளுங்க யாராவது போனாங்க அப்படின்னா வெட்டி கொன்னுடுவாங்க, அந்த ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம உயிர் திரும்ப இந்த ஊருக்கு வரவே வராது, அப்படிப்பட்ட ஊர்லேயே போயிட்டு நீங்கள் மருந்து கொண்டு வந்துட்டீங்க, கண்டிப்பாக இந்த ஊருக்காக நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உங்கள் உயிரை கூட நீங்கள் பெருசாக நினைக்காம உங்கள் உயிரை பணைய வச்சு அபிராமி நாச்சியாரை காப்பாற்றிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த ஊருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் முன்னாடி வந்து நிற்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்க எல்லாருமே இங்கே நம்ம துளசிக்கு மாலெல்லாம் போட்டு மரியாதை செலுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்த சூடாமணிக்கு பயங்கரமாக வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. அம்மா அங்கே பாத்தியம்மா, எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாமே இந்த துளசிக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு பயங்கர வெறுப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய்
என்னடி அதுக்காக நீ அந்த மோசமான வீரபாண்டி ஊருக்கு போயிட்டு உன்னால் மருந்தெல்லாம் கொண்டு வர முடியுமாடி? உன்னால் அந்த ஊரில் காலடி எடுத்து வைக்க முடியுமா? அப்படியே எடுத்து வச்சாலும் உன்னால் அந்த ஊரை விட்டு தப்பிச்சு வர முடியுமாடி? அதெல்லாம் அந்த தைரியமெல்லாம் உனக்கு இல்லவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காகடி இப்படி பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கவும், உடனே இங்கே நம்ம சூடாமணி இருந்துட்டு, அம்மா என்னம்மா நீ உன் பெத்த பிள்ளை பக்கம் தான் நீ சப்போர்ட்டிங்காக இருக்கணும். நீ என்னடான்னா அந்த துளசி பக்கம் சப்போர்ட் பண்ணுற. இல்லடி நியாயத்தை பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இதெல்லாம் உனக்கு பெரிய நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க சூடாமணி. இப்போ ஊர் ஜனங்க எல்லாருமே இங்கே நம்ம துளசிக்கு மரியாதை செலுத்துறதை பார்த்து நம்ம அபிராமிக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போ ஊர் ஜனங்க கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் எல்லாருமே மருமக துளசிக்கு மரியாதை செலுத்தினதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே துளசி இந்த ஊருக்காக கண்டிப்பாக குரல் கொடுப்பா. அதுக்காகவும் அவளை நான் இது நீதிபதியாக படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவள் நீதிபதியாகவும் ஆயிடுவா. சட்டப்படி அவள் என்ன சொன்னாலும் செல்லணும். அவளோட சொல்லும் வாக்கும் எப்போவுமே உறுதியாக தான் நிற்கும். அதாவது ஏழைங்க பாளைங்களுக்கு குரல் கொடுக்கும். அவளோட தைரியமும் அவளோட துணிவும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் உயிருக்காக எதுவுமே அதாவது அவள் உயிரை கூட பெருசாக நினைக்காம இந்த ஊர் ஜனங்களுக்காக நல்லதுக்காக அவள் உயிரவே பணிய வைப்பா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் அவங்க எல்லாருக்குமே நான் ஆட்சியாராக அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிராமி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம துளசியோட அம்மா ரொம்பவே சந்தோஷமாக இப்போ அவங்க மாமியார்கிட்ட, அத்தை நான் துளசியோட வீட்டுக்கு போயிட்டு இது கார்த்திகை 15ஆந்தேதி நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லது நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு வரேன். நேற்றே அந்த நாள் முடிஞ்சிருச்சு அத்தை. சரி நான் போயிட்டு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக சந்தோஷமாக எங்கள் வேணியை கூட்டிக்கிட்டு நம்ம துளசியோட அம்மா இப்போது இங்கே நம்ம துளசியோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் ஊர் ஜனங்க எல்லாருமே துளசியை ரொம்பவே மரியாதையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம துளசியோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வேணி இருந்துட்டு, அங்கே பாத்தியாம்மா ஊர் ஜனங்க எல்லாருமே அக்காவை எவ்வளோ மரியாதையாக நடத்துகிறாங்கன்னு. அபிராமி நாச்சியார் அம்மா அக்காவை எவ்வளோ மரியாதையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தியா? அக்கா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. என்ன ஒரு குறை, முத்து மாமா மட்டும் இறந்து போகாமல் இருந்திருந்தா அக்காவோட வாழ்க்கையே ஓஹோன்னு இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்து கண்ணு வச்சிருப்போம். இந்த ஊரில் உள்ள யார் கண்ணு பட்டுச்சோ முத்து மாமாவும் அக்காவும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வேணியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே வேணியும் துளசியும் வீட்டுக்கு வரவோ இவங்க 2 பேரையும் பார்த்தா அபிராமி, வாங்கம்மா வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துளசியுமே அவங்க அம்மா கிட்ட, வாம்மா என்னம்மா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்க்கறதுக்காக தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அபிராமி இருந்துட்டு, சரி துளசி நீ உன் அம்மாவையும் உன் தங்கச்சியையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம துளசி ரூமுக்கு போயிடுறாங்க. துளசிக்கிட்ட நம்ம அபிராமி அதாவது துளசியோட அம்மா சொல்கிறாங்க, துளசி நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன்டி. சித்தர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அந்த சித்தர் சொல்கிறது எல்லாமே அப்படியே பழிக்குமாண்டி. அந்த சித்தர்கிட்ட உன் ஜாதகத்தை கொடுத்து உனக்கு நல்லது நடக்குமா, மறுதாலி யோகம் இருக்கான்னு சொல்லி பார்க்க சொன்னேன்டி. அவரும் பார்த்துட்டு உனக்கு மறுதாலி யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னாருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசியோட அம்மா துளசிக்கிட்ட சொல்லவும், இப்போ சின்ன தம்பியுமே துளசியோட அம்மா சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. துளசியுமே என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடி இது எல்லாமே நடக்கும், மறுதாலி யோகம் நடக்கும்னாங்க. அதே சமயம் கார்த்திகை 15ஆந்தேதி உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னாங்கடி. அம்மா நீங்கள் வீரபாண்டிய ஊருக்கு போன அன்னைக்கு தான் ஏதோ நடந்திருக்கணும். கண்டிப்பாக அங்கே ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. துளசி இருந்துட்டு, அதெல்லாம் எதுவும் நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சின்ன தம்பிக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்தை தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது சின்ன தம்பியுமே அங்கே வெளியே வந்து நிற்கவும், சின்ன தம்பியை பார்த்த நம்ம துளசியோட அம்மா, சின்ன தம்பி இது விஷயமா தான்ப்பா உங்ககிட்ட பேச வந்தேன். நீயும் துளசி கூட வீரபாண்டி ஊருக்கு போயிருந்தில்ல, அங்கே அவளுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சின்ன தம்பிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போது ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமேன்றதுக்காக, அம்மா சின்னம்மாவை நான் காப்பாற்றினேன். அந்த ஊரை விட்டு உயிரோடு வந்ததே பெரிய விஷயந்தான், அதுவே நல்ல விஷயந்தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. மனசுக்குள்ளே ரொம்பவே படபடப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. அப்போது நம்ம சின்ன தம்பி இங்கே துளசிக்கிட்ட வராங்க. துளசிக்கிட்ட வந்து,
வந்து "அம், சின்னம்மா இங்கே வாங்கம்மா, தயவு செஞ்சு அந்த தாலியை கழட்டி கொடுத்துருங்கம்மா, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டில் இருக்க ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது, தயவு செஞ்சு அந்த தாலியை என் கையில் கழட்டி கொடுங்கம்மா, அப்படி உங்களுக்கு தாலியை என் கையில் கழட்டி கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா நீங்களும் வாங்கம்மா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு அந்த தாலியை கழட்டி உண்டைகளில் போட்டுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியுமே சரி சின்ன தம்பி நடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன தம்பியும் நம்ம துளசியும் அபிராமி கிட்ட கோவிலுக்கு போயிட்டு வரதா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் 2 பேரும் போயிட்டு பத்திரமா வாங்க சின்ன தம்பி, துளசியை ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சூடாமணி இருந்துட்டு, அத்தை என்ன அத்தை அவங்க 2 பேரையும் தனியாக அனுப்பி வைக்கிறீங்க, யாராவது கூட போனால் நல்லா இருக்கும்ல, இல்லைனா பாண்டியனும் கூட போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு யாருமே போக வேண்டாம், துளசியும் சின்ன தம்பியும் தனியாக போகிறதுல என்ன இருக்குது, 2 பேரும் தனியாக காலேஜுக்கு கூட தான் போகிறாங்க, துளசிக்கு துணையாக தான் சின்ன தம்பி போகிறான், வேறு ஒன்றுமே இல்லை, தேவையில்லாமல் அவங்கள வேவு பார்க்குறதுக்காக யாராச்சும் கூட போகணும்னு நீங்கள் யாருமே நினைக்க வேண்டாம், சின்ன தம்பியை துளசியை ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம துளசியும் சின்ன தம்பியும் கோவிலுக்கு போயிடுறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க நம்ம துளசி, என் கனவுல முத்து வந்து நீயும் சின்ன தம்பியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், ஆனால் எனக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த தாலியை கழட்டி நான் உண்டையில் போட்டுட்டேன் அப்படின்னா சின்ன தம்பிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, சின்ன தம்பிக்கு நீ தான் தாயே துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து அந்த தாலியை கழட்ட வர அப்போதான் எங்கள் துளசியோட அம்மா வந்து நிற்கிறாங்க. துளசி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உடனே நம்ம சின்ன தம்பியும் துளசியும் ரொம்பவே அதிர்ச்சியாக இங்கே திரும்பி பார்க்கவும், துளசியோட அம்மா துளசி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே துளசி இருந்துட்டு, அம்மா நீ எங்கம்மா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய், நானும் எதுக்காக இங்கே வருவேன், கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காக தான் வருவேன், சரி கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி உனக்கு நல்லது நடக்கும்னு அந்த சித்தர் சொன்னார், ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எந்த ஒரு நியூஸுமே கிடைக்கல அப்படின்றதுக்காக தான் நான் சாமியை பார்த்து திட்டிட்டு ஒரு 2 வாரத்தை பேசிட்டு போகலான்ட்டு நான் வந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா உன் கழுத்தில் தாலி இருக்குது, அந்த தாலியை இப்போ கழட்ட போகிற, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. அது வந்து இங்கே பாரு துளசி, உன் கழுத்தில் தாலி எப்படி வந்தது, அந்த சித்தர் சொன்னாருடி, உன் கழுத்தில் 2வது தாலி மறுதாலி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் கழுத்தில் தாலி இருக்குது, சரி உன் கழுத்தில் கட்டினது யாருடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. துளசி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே சின்ன தம்பி கிட்டேயுமே கேட்குறாங்க, சின்ன தம்பி சொல்லுங்கள் சின்ன தம்பி, நீங்களும் துளசி கூட இப்போ வந்திருக்கீங்க, எதுக்காக துளசி இந்த தாலி கழட்டணும்னு நினைக்கிறா, அது மட்டும் இல்லாமல் துளசி கழுத்தில் தாலி கட்டினது யார் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், 2 பேருமே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கவும், யாராவது ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு பைத்தியமே பிடிச்சிட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசியோட அம்மா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் துளசி சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் கல்யாணமே கிடையாதுமா, இந்த தாலியை கட்டினது சின்ன தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட துளசியோட அம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற துளசி, அப்போது நீங்கள் 2 பேரும் காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் பேசவே பேசாதம்மா, ஏம்மா தப்பாக பேசுகிற, சத்தியமாக நான் எப்போவுமே கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லை இப்படியெல்லாம், இது யதார்த்தமாக நடந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சின்ன தம்பியுமே, ஆமாம்மா, துளசி சின்னம்மா சொல்கிறது தான் உண்மை, துளசி சின்னம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அந்த தாலியவே அவங்க கழுத்தில் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க, 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா, இது தாலி மாங்கல்யம், இந்த மாங்கல்யத்தில் தான் தாலி கட்டுறவனோட உயிரே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துளசியோட அம்மா சொல்லவும், இதை கேட்ட துளசிக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. எங்கே தாலியை கழட்டிட்டோம் அப்படின்னா சின்ன தம்பிக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நடந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன விஷயம், மருந்து எடுத்த விஷயம், பவானியால் போய் கோவிலுக்கு போன விஷயம், பாம்பு கொத்தன விஷயம்னு சொல்லிட்டு லைனாக எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. துளசி அம்மாவை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நான் தாலியை கட்டினே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லைம்மா, இது கல்யாணம்னாலாம் இதை எடுத்துக்க முடியாது, துளசி அம்மா அந்த தாலியை கழட்டி உண்டியலில் போட்டுவிட்டோம், இந்த விஷயம் மட்டும் அபிராமி அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கோவப்படுவாங்க, இதெல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம், தயவு செஞ்சு நீங்களும் யாருக்கும் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி வந்து துளசியோட அம்மா கிட்ட சொல்லவும், துளசியோட அம்மா வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே பாரு துளசி, என்ன தான் இருந்தாலும் தெரியாமவே கல்யாணம் நடந்திருந்தாலும் இது வந்து கல்யாணம் தான், இங்கே பாரு, நீ அந்த தாலியை கழட்டக்கூடாது, ஏதோ
வாழ்க்கை தான் உனக்கு சரியா அமையல. கண்டிப்பா இது 2வது வாழ்க்கை உனக்கு நிலைக்கணும். அது மட்டும் இல்லாம சின்ன தம்பியுமே ரொம்ப நல்ல பையன் தான். நீ பணம், காசு, வசதி வாய்ப்புன்னு வாழாம இருந்தா கூட பரவால்ல. அதெல்லாம் உனக்கு வேணாண்டி. புருஷனோட சந்தோஷமா ஒரு நாள் வாழ்க்கைனா கூட வாழ்ந்துட்டு போகணும்டி. இங்க பாரு துளசி, அந்த தாலிய கழட்டி அதில போடாத துளசி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், துளசி சைலண்ட்டாவே இருக்காங்க. சின்ன தம்பி இருந்துட்டு அப்படியெல்லாம் யாருமே பேசாதீங்க. சின்னம்மா நீங்க அந்த தாலிய கழட்டி என் கையில குடுங்க. நான் உண்டியல்ல போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க செண்பகமும் அவங்க ஹஸ்பண்டும் அதாவது பாண்டியனோட அம்மாவும் அப்பாவும் கோவிலுக்கு வராங்க. இப்போ இங்க துளசியும் துளசியோட அம்மா சின்ன தம்பி இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி தாலிய பத்தியும் சின்ன தம்பி கட்டின விஷயத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கவும் இதை கேட்ட இங்க செண்பகமும் பூபதியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்க இங்க பாருங்க என்ன கூத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன தம்பி துளசியோட கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஏங்க நான் அப்போவே சொன்னேன்ல, எனக்கு என்னமோ ஒரு மாரி கொஞ்சம் சந்தேகமாவே இருந்துச்சு இந்த சின்ன தம்பி மேல. இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, கோவிலுக்கு வந்து யாருக்கும் தெரியாம கல்யாணத்த பண்ணியிருக்காங்க. அதுக்கு துளசியோட அம்மாவும் உடந்தையா இருந்திருக்காங்க. ஏங்க இது இப்பவே அக்காவுக்கு தெரிஞ்சே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செண்பகம் சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு அந்த துளசியை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வளநாட்டுக்கே நம்ம பிள்ளைய ஜமீன் ஆக்கலான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாண்டியனோட வாழ்க்கையை இனிமேல் நம்ம துளசி கூடலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த இந்த சின்ன தம்பி தான் ஜாக்பாட் அடிச்சுட்டானே. எப்படியும் இப்போது துளசிக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் அபிராமி நாச்சியாருக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் அபிராமி நாச்சியார் அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும். இவங்க கல்யாணத்தை பற்றின விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா துளசியையும் சின்ன தம்பியும் கண்டிப்பாக வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செண்பகமும் பூபதியும் பேசிக்கிறாங்க. சரி வா நம்ம சாமியை நாளைக்கு கும்பிட்டுக்குவோம். இப்போ போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு அதாவது அக்கா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செண்பகம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமா கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம துளசி தாலியை வந்து கலட்டவும் முடியாமல் அதை போட்டுக்கவும் முடியாமல் அதாவது நெருப்பில் நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம துளசி இருந்துட்டு துளசியோட அம்மா இருந்துட்டு இங்கே பாரு துளசி, நீ தாலியெல்லாம் கலட்ட வேண்டாம். நான் சொல்கிறது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்டி. உன் வாழ்க்கை எப்படின்னா போயிட்டு போகுது. வேற என்னடி பண்ண முடியும்? உன் வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கஞ்சி தண்ணி இல்லாமல் நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டி. இப்போது ஏதோ இன்னொரு கல்யாணம் அந்த கடவுள் உனக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கு. இந்த தாலியாவது காப்பாற்றிக்கோடி. நீ தாலியை கழட்டி சின்ன தம்பிக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சியே உன்னை கொன்று போட்டுரும் துளசி. அவ்வளோதான், நான் சொல்கிற வரை சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் துளசியோட அம்மா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. துளசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சின்ன தம்பி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. உங்கள் கழுத்தில் தாலி கட்டின விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அவங்க எதிரிங்க ஏதாவது தப்பு பண்ணி துரோகம் பண்ணால் கூட பரவாயில்ல, கூட இருந்தே நான் அவங்களுக்கு குழி பறிக்கிற கணக்கு ஆகிடும். தயவு செஞ்சு அந்த தாலியை கழட்டி உண்டியலில் போட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம துளசி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு செண்பகமும் பூபதியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக செண்பகம் கூப்பிடுவோம். இங்கே நம்ம பரஞ்சோதியும் அபிராமியும் ரூம்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னவோ சத்தம் கேட்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி பரஞ்சோதி சூடாமணியோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. செண்பகம் வந்து கத்திட்டு வரவும் உடனே அபிராமி இருந்துட்டு, என்ன செண்பகம், ஏன் நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க, என்ன அப்படி தள்ள போகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா தலை போகிற விஷயந்தாங்க்கா, ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் இங்கே நம்ம செண்பகம் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சின்ன தம்பிக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்துருச்சுக்கா. இன்னைக்கு கோவிலில் அவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்கக்கா. கூட துளசியோட அம்மாவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செண்பகம் வந்து சொல்லவும் இதை கேட்ட அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நெஞ்சு வலியே வந்துடுது. உடனே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே சோஃபா மேலே உட்காந்துடுறாங்க. உடனே பரஞ்சோதி இருந்துட்டு, அபிராமி நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, இது உண்மையா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் பதட்டப்படுற, நீ எதுவும் அதாவது நீ ரொம்ப ப்ரெஷரெல்லாம் ஆகாத, என்ன நடந்தது அப்படின்றத நம்ம முழுசாக தெரிஞ்சுப்போம். இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பூபதியுமே சொல்கிறாங்க, சத்தியமாக நாங்கள் பார்த்தது உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நம்ம எல்லாருமா அந்த கோவிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணியோட அம்மா இன்னுமே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமி கிட்ட. அதான் முன்னாடியே நினச்சேன், இந்த வேலைக்காரன் சின்ன தம்பி ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பான்னு சொல்லிட்டு 2 பேரையும் தனியாக நீங்கள் காலேஜுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எத்தனையோ டைம் சொன்னோம். ஏன் இன்றைக்கி கூட 2 பேரும் தனியாக கோவிலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னேங்க. ஆனால் அண்ணி தான் கேட்கவே கேட்கல. அண்ணி
சின்ன தம்பி மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தியா சின்ன தம்பி இப்போது எல்லாரோட முதுகுலையும் குத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அபிராமி பயங்கர அதிர்ச்சியில் கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம துளசியும் சின்ன தம்பியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அபிராமி எல்லாருமே அங்கே போய் நிற்கவும் அபிராமி வந்து இங்கே துளசியோட கழுத்தில் தாலி தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. துளசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கத்தவும் இங்கே நம்ம சின்ன தம்பியும் நம்ம துளசியும் திரும்பி பார்க்குறாங்க. அபிராமியை பார்த்த நம்ம துளசிக்கு மூச்சே நின்று போகுது. நம்ம சின்ன தம்பிக்கு படப்படங்குது. ஐயோ சின்னம்மா அவள்தான் அபிராமி அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு போல. ஐயோ அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறான். இப்போது அபிராமி இங்கே துளசிக்கிட்டு வந்து, துளசி என்னம்மா இதெல்லாம், உன் மேலே நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்போவுமே நான் அத்தை கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நீ சொல்லிட்டு தானே என் கூட இருந்த, நீயும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன். ஏன் சின்ன தம்பி உனக்கு கூட என்னை ஏமாற்றணும்னு தோணிருச்சுல. நான் நம்பினவங்க யாருமே நீங்கள் நன்றியாக இருக்கிறது இல்லைல்ல, என் முதுகில் குத்துறதாவே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி பயங்கர எமோஷ்னலாக பேசுகிறாங்க. என்ன நடந்தாலுமே நம்ம அபிராமி பயங்கர கோவமாக துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தான் கிளம்புவாங்க. ஆனால் இங்கே துளசியும் சின்ன தம்பியும் இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு மன உளைச்சல்லே இங்கே வந்துக்கிறாங்க. அதாவது கோவிலுக்கு வந்துக்கிறாங்க. கோவிலுக்கு வந்து இங்கே நம்ம சின்ன தம்பியை கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சின்ன தம்பியும் நம்ம துளசியும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிராமி உண்மையாக சொல்கிறியா துளசி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா இதை நான் எப்படி கழட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல, கழட்டுனேன் அப்படின்னா சின்ன தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அபிராமி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு துளசி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ தாலியை கழட்டி உண்டியலில் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே அங்கே ஒரு சித்தர் வராங்க. இப்போது துளசி தாலியை கழட்டுற சமயத்தில் சித்தர் இருந்துட்டு நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே சித்தரை திரும்பி பார்க்கவும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக போச்சா, தாலி கட்டுறதும் கலட்டுறதும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, நீ தாலியை கழட்டின அடுத்த நிமிஷமே இந்த சின்ன தம்பி ரத்தம் கக்கி செத்துடுவான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட இங்கே நம்ம துளசி அபிராமி எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சாமி நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நடக்கிற உண்மையை மட்டும் தான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் சின்ன தம்பியை உயிரோட கூட பார்க்க முடியாது. துளசியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக சின்ன தம்பி தாலியை கட்டியிருக்கான். இப்போது அந்த தாலியை கழட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன தம்பியை செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சின்ன தம்பி இருந்துட்டு, அம்மா அபிராமி அம்மா நீங்கள் தாலியை கழட்டி உண்டியில் போட்டுருங்கம்மா, நான் செத்தாலையும் பரவாயில்ல, உண்மையாகவே உங்களுக்கு நான் துரோகம் நினைக்கல, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல, என் உயிரை விட நீங்கள் தாம்மா எனக்கு முக்கியம், நீங்களும் துளசி அம்மாவும் ஒன்றா இருக்கணும், நீங்கள் ஆசைப்படுறது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்லவும் நம்ம அபிராமிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. துளசிக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. இப்போது நம்ம துளசி இருந்துட்டு அபிராமிக்கிட்ட, அத்தை என் கனவுல முத்து வந்தார், முத்து வந்து நீயும் சின்ன தம்பியும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை, நான் இறந்து போகிறப்போ நான் கட்டின தாலியை நானே பிச்சு எரிஞ்சிட்டேன்ல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, சின்ன தம்பி உன்னை தான் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது, ஆனால் அது சின்ன தம்பிக்கே தெரியாது, சின்ன வயசில் அம்முன்ற ஒரு பொண்ணை பார்த்து பேசியிருக்கான், அந்த அம்முவே நீ தான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட எல்லாமே தெளிவாக சொன்னார், இருந்தாலும் அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல, என்னால் முடியாதுன்னு சொன்னேன். அப்போவும் கனவுலையே என்கிட்ட சத்தியம் கேட்டார், ஆனால் நான் சத்தியம் பண்ணலம்மா, எனக்கு இந்த மாதிரி இன்னொருத்தர் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணுன்றதெல்லாம் இல்லைம்மா, எப்போவுமே உங்கள் கூட என் அத்தை கூட தான் இருக்கணும், என் முத்துக்கு மட்டும்தான் பொண்டாட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து இங்கே அபிராமி கிட்ட சொல்கிறாங்க. அபிராமியுமே பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது பரஞ்சோதிக்குமே என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. இங்கே பாரு அபிராமி, அதான் துளசிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ கேட்கல, அந்த கடவுளாக பார்த்து இப்படி ஒரு திருமணத்தை நடத்தி வச்சுருக்காரு, இதை நம்ம தடுக்கக்கூடாது, சின்ன தம்பியும் துளசியும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும், அவங்க சந்தோஷமாக வாழட்டும், சின்ன தம்பி உன்னுடைய மகனாக தான் நீ எப்போவுமே சொல்லுவ, அவன் நம்ம வீட்டிலே நம்ம மகனாகவே இருந்துட்டு போகட்டும், துளசியுமே நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம பரஞ்சோதி சொல்கிறாங்க. இதை கேட்ட அபிராமி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது சூடாமணி அவங்க அம்மாலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? துளசி சின்னத்தம்பிக்கு பொண்டாட்டி ஆயிட்டா அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தானே போகணும். இந்த வளநாட்டுக்கு எப்படி நாச்சியார் ஆக முடியும்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு, நீங்கள் யாருமே இது பற்றின விஷயமா எதுவுமே பேசக்கூடாது. கண்டிப்பாக இந்த வளநாட்டுக்கு நாச்சியார் துளசி தான். சின்னத்தம்பி எங்களோட குழந்தை, நாங்கள் அதாவது எங்கள் வயிற்றில் பிறக்காத பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதாவது தத்து எடுத்துக்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சின்னத்தம்பி, ஐயா என் மேலே நீங்கள் எம்புட்டு பாசமும் அன்பும் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இருந்தாலும் என் கடவுளை என் சாமியெல்லாம் என்னால் பொண்டாட்டியாக நினச்சி பார்க்க முடியாது. அவங்க என் தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன தம்பி சொல்லவும், உடனே அபிராமி இருந்துட்டு, இங்கே பாரு சின்ன தம்பி, எங்கள் பெரியய்யா சொன்னது தான் கரெக்டு. நீயும் துளசியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க. அதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் இங்கே சூடாமணிக்கு பயங்கரமாக வயிற்றுச்சலாக இருக்குது. என்ன நம்ம நினைக்காதது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி தான் உண்மையாகவே நம்ம அபிராமிக்கு பிறந்த பையன்ற விஷயம் கூடிய சீக்கிரமே நம்ம பரஞ்சோதிக்கும் நம்ம அபிராமிக்கும் தெரிய வரணும். பரஞ்சோதி வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி நம்மளோட பிள்ளையை அபிராமி முன்னாடி நிறுத்தணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பரஞ்சோதிக்கே தெரியாது சின்ன தம்பி தான் தன்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பரஞ்சோதி தாயம்மாவை கண்டுபிடிச்சி